சக்தி வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே பயங்கர கோவமா வராரு. வந்தவுடனே அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட கேட்குறாரு. ஆமாம்மா, நீங்கள் 2 பேரும் வீட்டில் பேசின வீடியோ எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சக்தி கேட்குறாரு. அதை கேட்டோடனே ஜெயா சொல்கிறாங்க, எப்படின்னு எங்களுக்கே தெரியல, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் வந்து சைபர் கிரைமில் விசாரிச்சிட்டேன். இந்த வீடியோ எப்படி போச்சு, எங்கேருந்து போச்சு, யாரோட மொபைல்லேருந்து போச்சு, எல்லாமே விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. யார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இது எல்லாமே பொன்னியோட மொபைலில் இருந்தால் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது சக்திக்கு. இல்லை இல்லை இல்லை, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பொன்னி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. கண்டிப்பாக பொன்னி செய்ய வாய்ப்பே இல்லை. எப்படிப்பா நீங்கள் இதில் நம்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, நான் சொன்னப்பா, நான் எவ்வளவோ சொன்னேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பொன்னி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்னு நான் சொன்னேன், ஆனால் கேட்கவே இல்லை, என் பேச்சை யாருமே கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு யார் சொன்னா, பொன்னி தான் இதை பண்ணான்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சக்தி கேட்குறாரு. நாங்கள் சைபர் கிரைமில் ஃபோன் பண்ணி கேட்டோம், அதனால தான் நாங்கள் வந்துட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. நீ எதுக்காக சக்தி இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க? அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ அம்மா பக்கம் நிற்காம எதுக்காக நீ பொன்னி பக்கம் நிற்கிற அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. அக்கா, நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பு. நான் நியாயமாக யார் நடந்துக்கிறானோ அவங்க பக்கம் தான் நிற்பேன். யார் வந்து சொன்னாலும் சரி, பொன்னி தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சக்தி சொல்கிறார். பொன்னி இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கூப்பிடுறாரு. யார் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. ஏன் பொன்னி எங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. பொன்னி இங்கே இல்லை. ஆமாப்பா, பொன்னி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. என்னப்பா நடக்குது இங்கே அப்படின்னு சக்தி கேட்குறாரு. ஆமாம், ஜெயா வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போவேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சதுனால இல்லை நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் ஒன்று, நான் இனிமேல் பொன்னி இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து பயங்கர கோவமாக போகிறாரு. அப்படியே ஜெயா உள்ளே போகிறாங்க. போயிட்டு அப்படி சந்திரசேகர் மேலே அப்படி சாஞ்சிட்டு அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காங்க. பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, நீங்கள் ஏமா ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்க, அவர் பண்ணது எல்லாமே உண்மைதானு, ஆனால் அதை நம்ம இப்போ நிரூபிச்சாகணும்ல, நிரூபித்தா மட்டும்தான் நீ வெளியே வர முடியும், இல்லைனா இந்த பிரச்சனை சரியாகாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சக்தி எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, கண்டிப்பாக சொல்கிறேன், பொண்ணு இப்போ தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை, ஆனால் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சக்தி போகிறாரு. எங்கே போயிருப்பாங்க பொண்ணு தெரியலையே, எப்படியாவது போய் நம்ம தேடணும், ஃபஸ்ட்டு அவன் ஊருக்கு போயிட்டு வீட்டில் இருக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற வழியில் எல்லாருமே பார்க்குறாங்க. வாங்க வாங்க, இப்போ தான் வரீங்களா? பொண்ணு எப்பயோ ஊருக்கு வந்துட்டாலே, வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. என்ன உங்களுக்கு ஏதாவது வேலையா, அதனால தான் வர முடியலையா? ஆமாம், எனக்கு வேலை இருந்துச்சு, இப்போ தான் எனக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தது, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவொடனே பொன்னி உள்ளே இருக்காங்க. ஓ அப்போ இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மனசை மாற்றி பொன்னியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவொடனே திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, இருட்டாக இருக்குது, எப்படி போகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக தேடிக்கிட்டே வராரு. பார்க்குறாங்க, கரண்ட்டு போயிடுச்சு, நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் போய்ட்டு நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அந்த பாட்டில் விளக்கு அப்படியே எடுத்துகிட்டே வராங்க. வரும்போது பார்த்தா என்ன ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. வெளிச்சில் பார்த்தா சக்தி நிற்கிறாரு. என்ன சக்தி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லை, நான் உன்னை தேடி தான் வந்திருக்கேன் பொன்னி அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கரண்ட் வர இல்லை, சரி வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இப்போ தான் வந்தேன், உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு.